Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th civics செகண்ட் லெசன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லெசன்ஸ்க்கான எக்ஸ்பிளேஷன்ஸ் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்னென்னா மத்திய அரசாங்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் எவ்வளோ பவர்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க சட்டம் இயற்ற முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இதோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார் அப்படின்ட்டு அது எப்படி ரன் ஆகுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ்லாம் என்னென்ன, எம்பின்னா என்ன, அதுக்கப்புறம் இப்போ லோக்சபான்னா ராஜ்யசபா என்ன, அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசன்ஸுக்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டோரி டைப் எக்ஸ்ப்ளனேஷனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளஸ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலில் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன். தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் த சுப்ரீம் கவர்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி. தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் is New Delhi. Article 52 to 78 in Part 5 of the Indian Constitution deals with the Union Executive. அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் தான் மிக முக்கியமான ஒரு அரசாங்கம், அதாவது உச்சபட்ச அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நியூ டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் சட்டம் 58லேருந்து 52லேருந்து 78 வரைக்குமே நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அது 52வது சட்டத்துலேருந்து 78வது சட்டம் வரையும் இருக்குது. தி மேக்கர்ஸ் of the Indian Constitution, by giving due recognitions to the ways of plural characters of our nations, have provided a federal arrangements for her governance. The central government consists of three organs, namely Union Executive, Legislature அண்ட் ஜுடிஷியரி. நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகத்துறை, அதுக்கடுத்து லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், ஜுடிஷியரி நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டிபார்ட்மெண்ட்டாக நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகத்துறையில் என்னென்ன யார் இருக்கிறாங்க, சட்டத்துறையில் யார் இருக்காங்க, நீதித்துறையில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர டாபிக்ஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர்ஸ். அதாவது நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லல, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னால் நிர்வாக அமைப்பு. அந்த நிர்வாக அமைப்பு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்மளோட இந்தியாவோட குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளோட நிர்வாகத்துறை. சரிங்களா? அதுக்கடுத்து நம்மளோட அண்ட் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் வந்துட்டு அதில் வந்து செஞ்சிடும். அதுக்கடுத்து லெஜிஸ்லேச்சர் இஸ் நோன் அஸ் தி பார்லிமெண்ட். நம்மளோட நாடாளுமன்றம் இருக்குல்ல, அதாவது பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஹவுசஸ், 2 ஹவுசஸ் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்துட்டு ஒரு பை சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது. அதில் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக வந்துட்டு, அதாவது நிர்வாகத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிர்வாகத்துறையில் வருவாங்க. சட்டத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட், நம்மளோட பாராளுமன்றம் இருக்குல்ல, பாராளுமன்றம் வந்து பார்த்தா 2 டைப்பாக இருக்குது. ஒன்று ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ஓவராலாக 238 மெம்பர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுக்கடுத்து 12 வந்து பார்த்தா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுறாங்க. லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா 543 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸால் செலக்ட் பண்ண போகிறாங்க. 2 பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரசிடென்ட்டால் நாமினேட் பண்ண போகிறாங்க. ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி, நம்மளோட நீதித்துறையில் உயர்ந்த அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் தான் உயர்ந்த அதிகாரம் கொண்டவர். அதேமாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதர் ஜட்ஜஸ் 27 எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தா நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஜுடிஷியரி பவரில் இருக்கிறவங்க. அதுக்கடுத்து நம்மளோட பார்லிமெண்ட் வந்து பார்த்தா 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. சரிங்களா? அதுக்கடுத்து தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தமிழ்நாட்டோட இந்தியாவோட பிரசிடென்ட்ஸ் இருக்காங்களா, குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, எந்த மெத்தடில் அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? தி பிரசிடென்ட் இஸ் nominal executive authority. The chief executive of the Indian Union is the president. He is designated as the first citizen of India. இஸ் தி சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அதாவது நம்மளோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் நிர்வாகத்துறையின் முதல் தலைவராக வந்துட்டு சொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்தியாவோட பிரசிடென்ட்ஸ் தான் இந்தியாவின் முதல் குடிமகன். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய முப்படைகள், அதாவது காலாட்படை, அதுக்கடுத்து ஏர் ஃபோர்ஸு, நேவி ஃபோர்ஸ், இந்த 3 ஃபோர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட குடியரசுத் தலைவர் தான் தலைவர். சரி, கமாண்டர் இன் சீஃப் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பிரசிடென்ட்ஸ் தான். The President is also constitutional head of the Union Executive. According to Article 53
of the constitutions, the executive power of the union shall be vested in the president, which shall be exercised by him directly or through the officers subordinated to him according to the constitution. அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 53 மூலமாக இவரோட டைரெக்டாக நம்மளோட பிரசிடென்ட்டோ அப்படிலாட்ட அவர் கீழே இருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு ஆஃபீஸர்ஸை வச்சோ நம்மளோட இந்தியாவை வந்துட்டு அவர் ரூல் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 53 மூலமாக சொல்லுது சரிங்களா. அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் பிரசிடென்ட்ஸாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குல்ல. இப்போ டாக்டர் அப்படின்னு படிக்கணும்னா அவர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்குன்றா தான் அவர் டாக்டர். இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் படித்த இன்ஜினியர் அப்படின்றல அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரசிடென்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்தெந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், யூ ஷுட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட குடிமகனாக இருக்கணும். He must have completed the age of 35 years, அதாவது 35 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். He must not be hold any office or profits under the union, state or local government. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எது ப்ராஃபிட் இப்போ பிஸ்னஸ் வந்துட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் வரக்கூடிய அதிகமாக இன்கம் வரக்கூடிய பிஸ்னஸும் பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கு யூ ஷுட் நாட் ஹேவ் தி அதர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்ட் டு பிகம் தி மெம்பர் ஆஃப் லோக்சபா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபாவோட மெம்பர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் பெற்றிருக்கும். He or her his or her name should not be proposed by the last 10 elections and is seconded by the another elections to elected colleague with the elected presidents. பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுற வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடாது. தி பிரசிடென்ட்ஸ் cannot be a member of the parliament or a state legislature. If he or she is a member of any legislature, his seat will be deemed to any have been vacated in the under he or she assumes the office. பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலையோ அப்படிலாட்டு பாராளுமன்றத்தில் எம்பியாவோ அப்படிலாட்டு எம்எல்ஏவோ இருக்கக்கூடாது. அவர் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவர் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் பிரசிடெண்ட்டாக பதவியேற்றதுக்கு அப்புறமா அவரோட பதவி வந்துட்டு இல்லாததாக வந்துட்டு கருதப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து அந்த பதவிக்காக எலெக்ஷன்ஸ் வச்சு நடத்துவாங்க சரிங்களா. இட் இஸ் வெல் நோன் as the fact that presidents of India resides the Rashtrapati Bhavan in New Delhi. The residence and the offices of president are were located in the same building. However, he has two other offices come residence were the conduct of the last once in a year. அதாவது நம்மளோட பிரசிடென்ட்டோட மாளிகை குடியரசுத் தலைவர் மாளிகை இருக்கு இல்லையா, அவரோட ஆஃபீஸும் அவரோட மாளிகையும் ஒரே இடத்துல அது இருக்குது. அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெல்லியில் ராஷ்டிரபதி பவன் அப்படிங்கிற பில்டிங்கில் தான் பிரசிடென்ட்டோட குடியரசுத் தலைவரோட ஆஃபீஸ் ப்ளஸ் அவரோட மாளிகை வீடும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்தியாவில் இன்னும் 2 ஆஃபீஸஸ் இருக்குது. அது எங்கெங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீட்ரீட் பில்டிங் இன் சிம்லாவில் இருக்கக்கூடிய ரீட்ரீட் பில்டிங்கும் ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத்திலும் 2 பில்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா. அங்கே வந்துட்டு வருஷத்துக்கு எப்பாச்சும் ஒரு முறை போயிட்டு அங்கே வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துட்டு தங்கி ஆஃபீஸ் ஒர்க்ஸை மேக் பண்ணுவார் சரிங்களா. அதுக்கடுத்து எலெக்ஷன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட்ஸ்க்கான எலெக்ஷன் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி பிரசிடென்ட் இஸ் செலக்டட் பை an electoral colleague according with the system of proportional representation by the means single transferable vote. The electoral colleague consists of the elected members of both houses parliament and the elected members of the state elected members national capital territory and Puducherry. Once elected as the president has to take one of the oath offices before the Chief Justice of India. The president is selected for the term of 5 years and can be elected. அதாவது நம்மளோட பிரசிடென்ட்ஸ் இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸும் அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இருக்காங்களா எல்லாரும் ஓட்டு போட்டு தான் நம்மளோட இந்தியாவோட குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். இவர் ஒரு வருஷத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் 5 வருஷம் பதவியில் இருக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கூட ஒரு செகண்ட் டைம் கூட அவர் பிரசிடெண்ட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா. அதுக்கடுத்து பவர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர். அதாவது இப்போ வந்து பிரசிடென்ட்டை வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அவருக்கு பவர்னு இருக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி அவருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அவரில் இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து இந்த 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாக பவர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 77 அதாவது ஆர்டிகல் 77 வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன மாதிரியான நிர்வாக அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஹி அப்பாயிண்ட்ஸ் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் தி அதர் நம்பர்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி portfolios of them advise the prime minister. He is responsible for the making a wide variety appointments. அதாவது பிரைம் மினிஸ்டர் நம்மளோட பிரதம அமைச்சரை வந்துட்டு பதவி ஏற்க செய்கிறது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பதவி அமர்த்தது இவர் தான். அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸ் நம்மளோட இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் இவர் தான் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
Chief Justice and other judges of the Supreme Court and High Courts, other Attorney General and Controller of Auditor General and Chief Election Commissioner and Election Commissioners Chairman, other members of Union Public Service Commission. இப்போ வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படியெல்லாம் இருக்குல்ல, அந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியோட இருக்கக்கூடிய ஹையஸ்ட் அத்தாரிட்டி அதோட தலைவர்கள், அதுக்கப்புறமா எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ், அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர் ஜெனரல், இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட பிரசிடென்ட்ஸ் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், அதாவது சட்டமன்றம் தொடர்பான அவருக்கு என்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிப்போம். he is inaugurated the sessions of parliament addressing in after the general elections also the beginning of the first sessions each year. This address is essentially identical in nature to a speech from the throne. The president summons the parliament at least twice in a இயர். அதாவது பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்து புதுசாக யாராச்சும் ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்சி அமைக்கும் போது முதல் கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்படின்னு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நடக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடரை இவர் தான் ஆரம்பித்து வைக்கணும். அது மாதிரி பாராளுமன்ற கூட்டத்தொடர் சேர்றதுக்கு இவர் தான் அழைப்பு விடுக்கணும் சரிங்களா. many send the message to their houses of the parliament with the respects bill pending in a house. All bills passed by the parliament become the laws of acts only after the getting the assent of the president. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அப்படிலாட் நாடாளுமன்றத்தில் ஏதாச்சும் ஒரு பில் வந்துட்டு பெண்டிங்கில் இருந்துச்சு பில் அப்படின்னு சொன்னால் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டமாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெத்தடை தான் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த பில் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கறதுக்கு பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு உரிமை இருக்குது சரிங்களா. எல்லா சட்டமும் பிரசிடென்ட்டோட கையெழுத்து ஆனதுக்கு அப்புறமா தான் இந்தியாவில் வந்துவிட்ட சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். Money bills cannot be introduced in the parliament without his approval. President terminates the decisions of both or any of the houses of parliament. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of ஹவுசஸ். அதாவது வந்துட்டு மணி பில் வந்துட்டு பிரசிடென்ட்டோட ஒப்புகை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலாம். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மணி பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறமா தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பட் அதை கேன்சல் பண்ணுறதுக்கான உரிமை வந்துட்டு அவருக்கு கிடையாது சரிங்களா. he nominates 12% of the MNC, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற மேலவைக்கு, அதாவது பாராளுமன்ற மேலவைக்கு, அதாவது ராஜ்யசபாவுக்கு 12 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாமினேட் செய்யலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் பவர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிர்வாக ரீதியிலான பவர்ஸ் எல்லாம் அவருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Annual budgets of the central government is presented to Lok Sabha by the Union Finance Ministers only with the permissions of the President. He causes to be laid before the Parliament of annual financial statements. அதாவது யூனியன் பட்ஜெட் இப்போ வருஷத்துக்கு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பட்ஜெட் தாக்கல் இவரோட பிரதமரோட ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசோட பட்ஜெட் தாக்கல் நடக்கும் சரிங்களா. அதுக்கு தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா பிளேசஸ் தி கான்டிஜென்சி ஃபண்ட் இன் தி இந்தியா ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். நோ டிமாண்ட் for a grant to made except the recommendations. He can make advance of the out continuations fund India meet unexpected expenditure. He consists of finance commissions after the every 5 years. அதாவது நிதி நெருக்கடி வந்துட்டு ஏற்படும் பட்சத்தில் நிதி அவசர நிலையை பிரசிடென்ட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மானியம் இப்போ ₹1 கவர்மெண்ட்லேருந்து செலவு பண்ணாலும் பிரசிடென்ட்டோட ஒப்புதல் வாங்கினதுக்கப்புறமா தான் இந்த அவசர நிலை சட்டத்தில், அதாவது நிதி அவசர நிலை நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்புறமா அந்த மாதிரி நடக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து ஜுடிஷியல் பவர்ஸ், நீதி தொடர்பான இருக்கக்கூடிய அவர் பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 72 confers the president's power to grant pardon, reprieve, respites and remissions, punishments or commute the sentence of the persons convicted of an offense. இப்போ வந்துட்டு கருணை மனு கொடுக்குறாங்க, இப்போ குடியரசுத் தலைவர் கருணை மனு கொடுத்தாங்க, ஆளுநர் கருணை மனு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த கருணை மனு அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஆர்டிகல் 72 மூலமாக இப்போ யாராக்காச்சும் ஒருத்தருக்கு அதாவது மரண தண்டனையோ அப்படின்ட்டு வேறு ஏதாச்சும் தண்டனை சட்டத்தில் ஜட்ஜு வந்துட்டு கொடுத்துருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு அவருக்கான தண்டனை காலங்களை குறிக்கிறது, அப்படிலாம் தண்டனையை குறிக்கிறது, அப்படி இல்லாட்டி அவளுக்கு விடுதலை அளிக்கிறது, அந்த மாதிரியான எல்லாமே கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆர்டிகல் 72 மூலமாக, அதாவது சட்டம் 72 மூலமாக பிரசிடென்ட்ஸ் குடியரசுத் தலைவருக்கு உரிமை இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து மிலிட்ரி பவர்ஸ், மிலிட்ரியில் முப்படையின் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறோம் இல்லையா. அப்படிங்கும்போது அவருக்கு என்னென்ன மிலிட்ரியிலான பவர்ஸ் இருக்குது, அது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53(2) லைஸ் டவுன் தி சுப்ரீம் கமாண்ட் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் தி யூனியன் ஷால் பி வெஸ்டட் இன் தி பிரசிடென்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் thereafter ஷால் பி ரெகுலேட்டட் பை அதாவது ஆர்டிகல் 53(2) மூலமாக வந்து பார்த்து முப்படைகளின் தளபதியாக வந்துட்டு நம்மளோட பிரசிடென்ட் வந்துட்டு இருக்கிறார் சரிங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாட்டின் மீது போர் அனௌன்ஸ் வார் அனௌன்ஸ் பண்ணுறதோ, அப்படிலாட்டி சமாதானமாக போகிறதோ, அப்படிலாட்டி அமைதி நிலைநாட்டுறதோ வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல்
53(2) மூலமாக இங்கே இருக்கக்கூடிய 3 ஃபோர்ஸஸும் அது மாதிரி ஏர் ஃபோர்ஸ், நேவி ஃபோர்ஸ், அதுக்கடுத்து சோல்ஜர் ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 53 மூலமாக சொல்லப்படுது சரிங்களா. அதுக்கு டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னு சொன்னு பார்ப்போம். தி பிரசன்ஸ் அப்பாயிண்ட்ஸ் தி இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு தி அதர் கண்ட்ரிஸ் அண்ட் ரிசஸ் ஃபாரின் டிப்ளமேட்ஸ் போஸ்ட் இன் இந்தியா. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லல, தூதர் அப்படின்னு சொல்லல, தூதர் ப்ளஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர், அதே மாதிரி வெளிநாட்டுக்கான தூதர், இந்தியாக்கான அமெரிக்க தூதர், இந்தியாக்கான பாகிஸ்தான் தூதர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தூதர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் வந்துட்டு பிரசிடென்ட் தான் வந்துட்டு பண்ணுறாரு சரிங்களா. அதுக்கடுத்து இன் எமர்ஜென்சி the president has been empowered by the constitutions to proclaim national emergency under the article 352, state emergency under article 356, financial emergency under article 360. அதாவது அவசர நிலை சட்டம் இப்போ வந்துட்டு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலை. இவங்க வந்துட்டு இப்போ ரூல் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அது எந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து பார்த்தா 356 இந்தியா முழுக்க குடியரசுத் தலைவரோட டைரக்ட் ஆட்சி கொண்டு வருது எப்படி அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 352 மூலமாக. அதே மாதிரி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எந்த ஆர்டிகல் மூலமாக அப்படின்னு சொன்னால் 360. நம்மளுடைய இந்தியாவில் அதிகபட்சமாக கேரளாலையும் பஞ்சாப்லையும் தான் அதிகபட்சமாக ஸ்டேட் எமர்ஜென்சி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்லையும் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அதுக்கு ரிமூவல் ஆஃப் பிரசிடென்ட், பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது 72 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன ஆர்டிகல் ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா, அவர் வந்துட்டு எந்த மெத்தட் மூலமாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The presidents may be writing under his hand addressed to be the vice presidents to resign of his office. The presidents may of violence of constitutions to be removed from the office by the impeachments in the manner provided in the article 61. அதாவது பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக குடியரசுத் தலைவர் நான் வந்துட்டு குடியரசுத் தலைவரை இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை யார்கிட்ட கொடுக்குவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுப்பாரு சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஏதாச்சும் குற்றம் சாட்டப்பட்டு கவர்மெண்ட்டால் இல்லாட்டி பார்லிமெண்ட்டால் அவரை வந்துட்டு பதவி விலகு செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 61 அதுக்கான மெத்தட்ஸ் வந்துட்டு சொல்லுது சரிங்களா. அதுக்கடுத்து it must be a support by the not less than 1/4 of the total strength of the houses of its introductions. அதாவது இந்த பதவி நீக்க தீர்மானம் வந்துட்டு கொண்டு வரும்போது அதில் இருக்கிற 1/4 பீப்புள்ஸ் வந்து பார்த்தா அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அடுத்த பிரசிடென்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண வரைக்குமே அவர் பிரசிடென்ட்டாக தான் இருப்பார் சரிங்களா. அதுக்கடுத்து வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னால் துணை குடியரசுத் தலைவருக்கான பவர்ஸ் எல்லாம் என்னென்னா அவர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம், அவர் எப்படி வந்து பார்த்தோன்னா அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருப்பாங்க பார்ப்போம் சரிங்களா. தி வைஸ் பிரசிடென்ட் ஆக்குபைஸ் தி செகண்ட் highest offices in the country. Yeah, he is the accord of rank in the next presidents in the official warrant of procedure. அதாவது துணை குடியரசுத் தலைவருக்கு அப்புறமா அதிகபட்சமான பதவி அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னு சொல்கிறது துணை குடியரசு தலைவர் சரிங்களா. அதுக்கடுத்து லைன்ஸ் ஆஃப் தி அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் யாருக்கு நிகராக இருக்கக்கூடிய பவர்ஸ் கொண்டு இருப்பார் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், அமெரிக்காவின் துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாமே நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆர்டிகல் 63 கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. திஸ் ஆஃபீஸ் ஹவ் பீன் கிரியேட்டட் டு மெயின்டைன் தி பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி. அதாவது ஆர்டிகல் 63 மூலமாக தான் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு சார். நம்மளோட இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராதாகிருஷ்ணன் தான் இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர். அதேமாதிரி ராதாகிருஷ்ணன் தான் 2வது குடியரசுத் தலைவர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் டு தி எலெக்ஷன்ஸ் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுக்க பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி தான் இவருக்கு வந்து 35 வயசாக இருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் வரக்கூடிய எந்த ஒரு ஜாப்லையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் வந்துட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. அது எலெக்ஷன்ஸ் இன் அண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட்ஸ் வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அதே மாதிரி எப்படி வந்துட்டு அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 63(1) தி வைஸ் பிரசிடென்ட்ஸ் லைக் தி பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை தி people but the method of the indirect elections. The term of office of the vice president is 5 years. His office may terminated earlier than the fixable. He is eligible for re-elections till the deputy chairman Rajya Sabha. அதாவது இவர் வந்துட்டு ஆர்டிகல் 66(1) மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யலாம். இவர் பதவி நீக்கம் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது பதவி நீக்கம் செஞ்சாங்கன்னா மறுபடியும் அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இன்னொரு புதுசாக வைஸ் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும் இவர் துணை குடியரசுத் தலைவராக இருப்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து இஃப் தி போஸ்ட் ஆஃப் தி பிரசிடென்ட்ஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்ஸ் லைஸ் வேக்கண்ட் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒர்க்ஸ் ஆஸ் பிரசிடென்ட். The situation happened in 1969 when the Chief Justice Hidayatullah was appointed as President of India. அதாவது இந்தியாவோட
குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட வேலையை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியாவோட உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவரோட பணியை செய்வார். இந்த மாதிரி சுச்சுவேஷன் 1916 ஃபர்ஸ்ட் ஏற்பட்டிருக்கு. அப்போது துணை குடியரசுத் தலைவராக வேலை செஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சாரி சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய இதயத்துல தான் சீஃப் பிரசிடெண்ட்டாக வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா. ரிமூவல் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 66(1) மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி விலகல் தீர்மானம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வருவாங்க. பதவி விலகல் தீர்மானம் கொண்டு வந்துட்டு 14 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறமா தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவியிலேருந்து வருவார். சரிங்களா. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தி வைஸ் பிரசிடென்ட் இஸ் அன் எக்ஸ் ஆஃபீஸ் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவோட எக்ஸ் ஆஃபீஸ் சேர்மன். அதுக்கடுத்து ஹி ரெகுலேட்ஸ் தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி ஹவுசஸ் ரெண்டுமே செயல்படுறதுக்கு முக்கியமான அழைப்பு விடுக்கிறார். அதுக்கு டிசைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் தி ஹவுஸ் வந்துட்டு எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படிங்கிறது இவர் தான் டிசைட் பண்ணுவார். டிசைட்ஸ் தி அட்மிஷனபிள் ஆஃப் தி ரெசல்யூஷன் ஆர் கொஷின்ஸ். அதாவது இவர் வந்து நாடாளுமன்றத்தில் கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்பென்ஸ் தி அட்டர்னி ஜெனரல்ஸ் அண்ட் ஹவுசஸ் இன் தி கேஸ் கேவ். அது இப்போ வந்துட்டு சட்டமன்றம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சட்டமன்றத்தில் நிறைய கூச்சல் குழப்பங்கள் சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சட்டமன்றம் நிறைவடைந்தது முடிவடைந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கான அவருக்கு உரிமை இருக்குது. சரிங்களா. casting vote அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங் டு தி ஆர்டிகல் 100 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ் தி வைஸ் பிரசிடென்ட்ஸ் கேன் ஒன்லி cast his votes when there is a tie over bill in Rajya Sabha. It means there is a need of our only vote possible. No members have the any rights to oppose his decision. அதாவது casting vote அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் 100 மூலமாக ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எதிர்கட்சியில் 50 பேர் இருக்காங்க, ஆளுங்கட்சியில் 50 பேர் இருக்காங்க. ஒரு பில்லே வந்துட்டு சட்டமாகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அப்ரூவல் வேணும். சரிங்களா. மெஜாரிட்டி வேணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 50 பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த 50 பேரும் அதை எதிர்க்காங்க. ஈக்குவல் மெஜாரிட்டி இருக்கும்போது அதுக்கு அந்த பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து ஓட் பண்ணலாம். அந்த ஓட் பண்ணக்கூடிய அந்த பவரை தான் கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இந்த லெசன் பெரிய லெசன் அப்படிங்கிறதுனால இது 2 பார்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர், அதுக்கடுத்து பார்லிமெண்ட். இப்போ பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 74(1) says there shall be a council of ministers with the prime ministers and headed in the ஹெய்டன் டு அட்வைஸ் பிரசிடென்ட்ஸ். அதாவது ஆர்டிகல் 74 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரசிடென்ட்ஸுக்கும் சரி வைஸ் பிரசிடென்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிங்களா. தி போஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி இந்தியா ஹேஸ் அடாப்டட் வெஸ்ட் மினிஸ்டர்ஸ் இங்கிலாந்து. இந்த பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற மெத்தட் எங்கேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய வெஸ்ட் மினிஸ்டர் அப்படிங்கிற மெத்தட்லேருந்து தான் நம்ம வந்துட்டு எடுத்துருக்கோம். சரிங்களா. அதனால் பிரசிடென்ட் வந்து பார்த்தா வெஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சரிங்களா. அதே மாதிரி நம்மளோட இந்திய பாராளுமன்றம் வெஸ்ட் மினிஸ்டர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. லீடர் of majority party in Lok Sabha appointed by the presidents in the prime minister. அதாவது லோக்சபா இருக்குல்ல, லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி யாருமே இருக்குங்களோ அந்த கட்சியோட தலைவர் தான் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாரு. சரிங்களா. அதுக்கடுத்து பார்ட்டி கமெண்ட்ஸ் தி அப்சல்யூட் மெஜாரிட்டி இன் தி லோக்சபா. தி பிரசிடென்ட்ஸ் கேன் பி சம்மன் தி லீடர் ஆஃப் தி எனி பார்ட்டி ஹூ இஸ் தி ஒப்பீனியன் கேன் மேனேஜ் தி from ministry. The president administers on the oath of office secretly. A persons of who not member in parliament can be appointed as ministers, but it has to get himself the elected parliament within 6 months. இப்போ வந்துட்டு பிரசிடெண்ட்டாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லோக்சபாவோட மெம்பராக இருக்கணும். ஒருவேளை அவர் லோக்சபாவோட மெம்பராக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்பியா இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 6 மாதத்துக்குள்ளார எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அந்த எலெக்ஷன்ஸில் அவர் லோக்சபாவோட மெம்பராக எம்பியாக ஆகிடணும். அப்படியே தான் அவரை பிரசிடெண்ட்டாக கண்டினியூ பண்ண முடியும். அப்படிலாம் முடியாது. சரிங்களா. டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டரோட கடமைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டிகல் 78 மென்ஷன் தி டியூட்டிஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர். டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலையெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஆர்டிகல் 78 வந்துட்டு சொல்லுது. தி பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் தி ரேங்க் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள்லாம் யார் அப்படிங்கிறது யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சராக போடணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர். சரிங்களா. அதுக்கடுத்து பிரைம் மினிஸ்டர் டிசைட்ஸ் தி dates and agenda and meeting of cabinet which is he presides.
அதாவது சட்டமன்றம் கூடுது, சட்டமன்றம் கலையுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி அந்த மாரி சட்டமன்றம் எப்போ கூடணும், எப்போ கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றவரும் அவர் தான் சரிங்களா? பிரைம் மினிஸ்டர்ஸ் இன்ஃபார்ம்லி கன்சல்ட்ஸ் தி 3 ஆஃப் ஹிஸ் சீனியர் கொலீக்ஸ் வித் தி டஸ் நாட் கன்வீன் இன் கேபினெட் மீட்டிங். அதாவது அவரு வந்துட்டு அவரா தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாது. அதேமாரி அங்க இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர்ஸ் கூட முடிவெடுத்து தான் எந்த ஒரு நிர்வாக ரீதியிலான முடிவும் எடுக்க முடியும். தி பிரைம் மினிஸ்டர் சூப்பர்வைசஸ் தி ஒர்க் ஆஃப் ஹிஸ் வேரியஸ் மினிஸ்டர்ஸ். இப்போ வந்து மினிஸ்டர் இருக்காங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஆ இது பண்றத வந்து மானிட்டர் பண்றது அவரோட முக்கியமான ஒர்க்கம் சரிங்களா? ஐ டு கன்வின்ஸ் தி பிரசிடென்ட் ஆல் டெசிஷன்ஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கனெக்டிங் டு தி கவர்மெண்ட் ஆஃப் தி அஃபர் தி யூனியன் ப்ரொபோசல்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷன். அதாவது கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டத்தையெல்லாம் முதல் நிலையாக அதை வாசிக்கிற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸுங்களா? தி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆக்ட்ஸ் லிங்க் பிட்வீன் பிரசிடென்ட்ஸ் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதாவது நம்மளோட குடியரசுத் தலைவருக்கும் அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எம்பி இருக்காங்களே, எம்பிக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கக்கூடிய யார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர்ஸ் இஸ் தி லீடர் ஆஃப் தி நேஷன்ஸ் அண்ட் சீஃப் ஸ்போக்கர் ஆஃப் தி கண்ட்ரி. அவர் வந்துட்டு இந்தியாவோட தலைவர், அதே மாதிரி சீஃப் ஸ்போக்கர் ஆஃப் தி கண்ட்ரி சரிங்களா? அதுக்கடுத்து ஆஸ் தி லீடர் ஆஃப் தி நேஷன்ஸ் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் ரெஸ்பெக்ட்ஸ் அவர் நேஷன் ஆல் தி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் அண்ட் லைக் இப்போ வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட தலைவர் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அதர் கண்ட்ரிஸ் எல்லாம் சார்க், அதுக்கடுத்து G20 உச்சி மாநாடுலாம் நடக்கும் இல்லையா? அதெல்லாம் ஏன் நம்மளோட பிரசிடென்ட் கலந்துக்கிறது, இந்தியாவோட குடியரசுத் தலைவர் கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட உண்மையான தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அதனால தான் இந்தியா சார்பில் நடக்கக்கூடிய எல்லா மீட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு போய் சேர்றாரு சரிங்களா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் இப்போ அமைச்சரவை அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைச்சரவையில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆஃப்டர் தி எலெக்ஷன்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா அட்வைசஸ் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் இந்தியா restricts the number of council of ministers including prime minister 15% of the total numbers of Lok Sabha. அதாவது மினிஸ்டர்ஸ் ராஜ்யசபாவோட மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு சிலர் வந்து பார்த்தா மினிஸ்டர்ஸை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 15% ஆஃப் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். லோக்சபாவில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 15 பேர் தான் அமைச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா? அதுக்கு கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர் வந்து பார்த்தா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று கேபினெட் மினிஸ்டர்ஸ், இன்னும் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சார். கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இம்பார்ட்டன்ட்னா டெசிஷன் எடுக்கிறவங்க எல்லாமே கேபினெட் மினிஸ்டர்ஸ். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இனியாக இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ். அதுக்கு டெப்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மினிஸ்டருக்கெல்லாம் இருக்கக்கூடிய துணை மினிஸ்டர்ஸ் தான் டெப்டி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா? இந்த லெசன் பெரிய லெசன் அப்படிங்கிறதுனால இன்னும் நெக்ஸ்ட் வரக்கூடிய பார்லிமெண்ட், அதுக்கு ஜுடிஷரி, அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் ஏற்கனவே எல்லா லெசன்ஸ்க்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டோர் டைப் எக்ஸ்ப்ளனேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னு சொன்னால் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அந்த எல்லா வீடியோஸும் இருக்குது சரிங்களா? பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் புக் பேக் 1 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய்.